தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் ரவி உரையுடன் இன்று தொடங்குகிறது. இதுபற்றிய கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் கண்ணன் இணைகிறார். கண்ணன், இன்று சட்டப்பேரவையில் நிகழ்ச்சி நிரல் என்ன? முழுமையான விவரம். நிச்சயமாக தமிழ்நாடு சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடரானது ஒவ்வொரு ஆண்டும் ஆளுநர் உரையுடன் தொடங்கும். அதான் மரபு. அதன்படி இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது இன்றைய தினம் ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. தமிழ்நாடு ஆளுநர் ரவி இன்றைய தினம் 9:30 மணிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தனது உரையை ஆற்ற உள்ளார். இதற்காக 9:15 மணிக்கு ஆளுநர் மாளிகையிலிருந்து கிளம்பும் அவர் சரியாக ஒரு 9:20 அல்லது 9:25 மணிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை செயலகம் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு தமிழ்நாடு அரசின் காவல்துறை மரியாதையுடன் அந்த மரியாதை வழங்கப்படும். இதனைத் தொடர்ந்து அவரை தமிழ்நாடு பேரவைத் தலைவர் அப்பாவு வரவேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்திற்குள் அழைத்து செல்வார். அதனைத் தொடர்ந்து சரியாக 9:30 மணிக்கு ஆளுநர் ரவியானது தனது உரையை தொடங்குவார். அவர் தமிழ்நாடு அரசின் அந்த ஆளுநர் உரையை ஆங்கிலத்தில் வாசித்து முடித்த பிறகு அதற்கான தமிழ் உரையை பேரவைத் தலைவர் அப்பாவானது வாசிப்பார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடரானது ஒத்திவைக்கப்படும். இதன் பிறகு அலுவல் ஆய்வுக்கூட்டம் நடைபெற்று எத்தனை நாட்களுக்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்துவது என்பது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் அந்த ஆளுநர் உரை தொடங்குவதை முன்னிட்டு தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்தில் அதிக அளவு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பலத்த பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையின் வாயில்கள் அனைத்திலும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். தற்போது இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்காக சட்டமன்ற உறுப்பினர்கள் வர தொடங்கியுள்ளனர். சற்று நேரத்துக்கு முன்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்கு வருகை தந்தார். இதேபோன்று ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைச்சர்களும் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடருக்காக வந்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சரியாக 9:30 மணிக்கு சட்டப்பேரவையானது கூட்டத்தொடர் தொடங்கி ஆளுநர் உரையானது நிகழ்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த 2 சட்டத்தில், அதாவது கடந்த சட்டத்தொடருக்கும் முந்தைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில் சில வரிகளை விற்றும் நீக்கியும் படித்தார். அது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநரானது அந்த ஆளுநர் உரையின் முதல் பத்தியை மட்டும் படித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் சபாநாயகர் அப்பாவு தமிழ் ஆளுநர் உரையை முழுமையாக படித்தார். தற்போது 3வது முறையாக ஆளுநரானது இந்த சட்டப்பேரவையில் உரையாற்ற உள்ளார். இன்றைய தினம் என்ன நடைபெறும் என்பது தொடர்பான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில்தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையானது காணப்படுகிறது. இதன்படி சரியாக 9:30 மணிக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவை ஆளுநர் உரையுடன் இன்றைய தினம் தொடங்க உள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்படவிருக்கிறது. ஆங்கில புத்தாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையுடன் இன்றைய பேரவை கூட்டம் தொடங்கப்பட இருக்கிறது. இதற்காக தமிழ்நாடு அரசு சார்பில் தயாரித்து அளிக்கப்பட்ட உரையை ஆளுநர் ரவி வாசிக்கவிருக்கிறார். இந்நிலையில் அதிமுக எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சட்டப்பேரவையில் அதிமுக உறுப்பினர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், இன்று பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் திட்டம் என்ன? முழுமையான விவரங்கள். தமிழக சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் ரவியினுடைய உரையுடன் இன்று தொடங்க இருக்கிறது. இந்த ஆண்டிற்கான முதல் சட்டப்பேரவை கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் என்ன மாதிரியான விவாதங்களை முன்வைக்க வேண்டும் என்பது குறித்து எதிர்க்கட்சியான அதிமுக அதனுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களோடு தற்பொழுது ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சென்னை தலைமைச் செயலகத்திற்கு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் சற்று நேரத்திற்கு முன்பாக வந்திருந்தார்கள். இந்த நிலையில் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரினுடைய அறையில் தற்பொழுது ஆலோசனை கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. சரியாக 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஆளுநரை வரவேற்பதற்காக சட்டப்பேரவை தலைவர் சபாநாயகர் அப்பாவு அவரை வரவேற்று சட்டப்பேரவைக்கு உள்ளே அழைத்து செல்ல இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அவருக்குண்டான உரிய மரியாதை வழங்கப்பட்டு அதன் பிறகு ஆளுநர் உரையுடன் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்க இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சட்டப்பேரவையில் அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அதே
போன்று தொகுதி பிரச்சனைகள் மற்றும் தமிழகத்தினுடைய பிரச்சனைகள் மற்றும் எதிர்க்கட்சி சார்பாக முன்வைக்கக்கூடிய அந்த தீர்மானங்கள் குறித்தான ஆலோசனையினை தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கி வருகிறார். குணசேகரன், அதே போல பிற கட்சிகளின் திட்டம் என்ன? எது குறித்தெல்லாம் பிரச்சனை கிளப்ப திட்டமிடப்பட்டிருக்கு? சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்படவிருக்கும் சூழலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்கு வருகை தந்திருக்கிறார். அந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். அதேபோல அதிமுக தரப்பிலும் எம்எல்ஏக்களுடன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். சட்டப்பேரவை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கப்படவிருக்கிறது. ஆங்கில புத்தாண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரையோடு இந்த கூட்டத்தொடரானது தொடங்கப்படவிருக்கிறது. எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் என்று ஒவ்வொருவராக பேரவைக்குள் வந்து கொண்டிருக்கிறார்கள். காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களோ செய்தியாளர் ஹரிஹரன் இணைகிறார். ஹரிஹரன், மேலதிக விவரங்கள். இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடரில் என்பதால் முதலமைச்சர் தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தருகிறார். குறிப்பாக இது முதல் கூட்டத்தொடர் என்பதால ஆளுநர் உரையோடு இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும். ஆளுநர் உரையில் பல்வேறு அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் ஒரு சூழல்ல ஆளுநர் இன்னும் சற்று நேரத்தில் சட்டப்பேரவைக்கு வருகை தர உள்ளார். அவரை வரவேற்பதற்காக முதலமைச்சர் தற்பொழுது சட்டப்பேரவைக்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடர்ல ஆளுநர் உரையிடம் தொடங்கும் இந்த கூட்டம் குறிப்பாக இன்றைய கூட்டத்தொடருக்கு பின்னதாக எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து அலுவல் ஆய்வு கூட்டத்தில் முடிவு செய்யப்படும். ஏற்கனவே கடந்த 2 சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆளுநர் உரையில பெரிதும் சர்ச்சைகள் முடிகின்ற நிலையில இந்த ஆண்டு எவ்வாறு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடியும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துள்ளது. பல்வேறு பிரச்சனைகள் குறித்து எழுப்புவதற்காக எதிர்க்கட்சி தரப்பிலும் தயாராகி வருகின்றனர். குறிப்பாக அதிமுக தரப்பில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில அதன் மீதான கவன ஈர்ப்பு தீர்மானம் போன்றவைகளும் எழுப்பப்பட்டிருக்காங்க. இந்த ஆளுநர் உரையை தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரை மீதான விவாதம் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் முதலமைச்சர் பதிலளிப்பார். இவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில சரியாக 9:30 மணிக்கு ஆளுநர் உரையுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில முதலமைச்சர் அவர்கள் தற்போது சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார். ஹரிஹரன், அதே போல அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் குறித்தெல்லாம் பேசணும் அப்படின்னு கட்சிகள் தரப்புல கவன ஈர்ப்பு தீர்மானம் நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. விசிக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோட இன்றைய திட்டம் என்ன? இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக ஆளுநர் உரை மீதான ஆளுநர் உரையுடன் தொடங்குவது குறித்தாக மட்டும்தான் இருக்கும். கடந்த 2 ஆண்டுகளாக ஆளுநர் உரையின் போது பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டது, பல்வேறு பிரச்சனைகள் இருந்தது. அவ்வாறாக இருக்கக்கூடிய நிலையில இன்றைய ஆளுநர் உரையில் முழுமையாக ஆளுநர் உரையை வாசிப்பாராவது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துள்ளது. இல்ல கடந்த சில ஆண்டுகள்ல நடைபெற்ற அதே சர்ச்சை தொடருமோ என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. அதே போன்று பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டத்தொடர் முழுவதுமாக எழுப்புவதற்காக உள்ளது. இன்று இந்த ஆளுநர் முறை முடிந்தவுடன் அலுவல் ஆய்வு கூட்டம் நடைபெறும். அதன் பிறகு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்து முடிவு செய்யப்படும். அப்பொழுது அந்த எதிர்க்கட்சிகள் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக விசிக, காங்கிரஸ் மற்றும் அதிமுக கட்சிகள் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்று கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்துள்ளன. அதே போன்று இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் அறிவிக்காதது, சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளையும் எதிர்க்கட்சிகள் எழுப்ப திட்டமிட்டிருக்கக்கூடிய அதே வேளையில இன்றைய ஆளுநர் உரையில் அறிவிப்பிலையும் பல்வேறு அறிவிப்புகள் என்ற வெளிவரலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. மேலதிக விவரங்களுக்கு நன்றி ஹரிஹரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.